வணக்கம் நண்பர்களே. ஜூன் 2026 மாத தனுசு ராசி பலனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள், அனுபவங்கள் மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. சில விஷயங்களில் பொறுமை தேவைப்பட்டாலும் வாழ்க்கையை புதிய கோணத்தில் பார்க்கும் வாய்ப்புகளும் உருவாகும். முதலில் சூரியனின் சஞ்சாரத்தை பார்ப்போம். ஜூன் 14 வரை சூரியன் 6ஆம் வீட்டான ரிஷப ராசியில் பயணிக்கிறார். இது சூரியனுக்கு சுபமான நிலையாகும். போட்டிகள், வேலை தொடர்பான சவால்கள் மற்றும் எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கலாம். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த சில காரியங்கள் முன்னேறலாம். ஜூன் 14க்குப் பிறகு சூரியன் 7ஆம் வீட்டான மிதுன ராசிக்கு மாறுகிறார். குடும்பம், வாழ்க்கை துணை மற்றும் கூட்டுத் தொழில் தொடர்பான விஷயங்களில் புரிதலுடன் செயல்படுவது நல்லது. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அமைதியாக பேசித் தீர்ப்பது சிறந்தது. செவ்வாய் பகவான் ஜூன் 18 வரை 5ஆம் வீட்டான மேஷத்தில் பயணிக்கிறார். இது செவ்வாய்க்கு முழுமையான சுபநிலையாக இல்லாவிட்டாலும் படைப்பாற்றல் மற்றும் செயல்திறனை அதிகரிக்கக்கூடும். குழந்தைகள் மற்றும் முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. ஜூன் 18க்குப் பிறகு செவ்வாய் 6ஆம் வீட்டுக்கு மாறுவதால் எதிரிகளை வெல்லும் திறன், போட்டிகளில் வெற்றி மற்றும் வேலை தொடர்பான முன்னேற்றம் கிடைக்கலாம். இது செவ்வாய்க்கு மிகவும் நல்ல நிலையாகும். புதன் பகவான் ஜூன் 21 வரை 7ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள் மற்றும் கூட்டுத் தொழில் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. முடிவுகளை நிதானமாக எடுப்பது நல்லது. ஜூன் 21க்குப் பிறகு புதன் 8ஆம் வீட்டிற்கு மாறுவதால் ஆவணங்கள், வரி மற்றும் முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் அவசியம். சுக்கிரன் ஜூன் 8 வரை 7ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப உறவுகள் மற்றும் சமூக தொடர்புகளில் இனிமை அதிகரிக்கலாம். பின்னர் 8ஆம் வீட்டிற்கு மாறுவதால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. குரு பகவான் கடக ராசியில் 8ஆம் வீட்டில் உச்சநிலையில் இருக்கிறார். 8ஆம் வீட்டில் குரு இருப்பது வாழ்க்கையின் ஆழமான அனுபவங்களை கற்றுத்தரும். மறைந்திருந்த வாய்ப்புகள் வெளிப்படலாம். ஆராய்ச்சி, ஆன்மீகம், காப்பீடு, பரம்பரை சொத்து அல்லது நீண்ட நாள் பிரச்சினைகளில் முன்னேற்றம் கிடைக்கலாம். மேலும் குருவின் பார்வை 12ஆம் வீடு, 2ஆம் வீடு மற்றும் 4ஆம் வீட்டின் மீது விழுகிறது. இதனால் குடும்பம், சொத்து, மனநிம்மதி மற்றும் பொருளாதார நிலைகளில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படலாம். சனி பகவான் மீன ராசியில் 4ஆம் வீட்டில் பயணிக்கிறார். இது அர்த்தாஷ்டம சனி காலமாகும். எனவே வீடு, சொத்து, வாகனம் மற்றும் மன அமைதி தொடர்பான விஷயங்களில் பொறுமை தேவை. சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை அனுபவமாக எடுத்துக்கொண்டு முன்னேறுங்கள். ராகு பகவான் கும்ப ராசியில் 3ஆம் வீட்டில் இருப்பது மிகச் சிறந்த அமைப்பாகும். தைரியம், புதிய முயற்சிகள், தொழில் விரிவாக்கம் மற்றும் தகவல் தொடர்பு துறைகளில் வெற்றி கிடைக்கலாம். கேது பகவான் சிம்ம ராசியில் 9ஆம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கலாம். பயணங்கள் அல்லது உயர்கல்வி தொடர்பான முடிவுகளை நிதானமாக எடுப்பது நல்லது. தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி வாய்ப்புகள் அதிகரிக்கும். பணவரவு, வருமானம் சீராக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் உங்களிடம் இருக்கும். சேமிப்பிலும் கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தில் புரிதலுடன் செயல்பட்டால் அமைதி நிலவும். வீட்டுச் சூழலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை எதிர்கால நன்மைக்காக அமையலாம். மாணவர்கள் கவனத்துடன் படித்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு சாதகமான காலம். ஆரோக்கியம், உடல் மற்றும் மன ஓய்வில் கவனம் செலுத்துங்கள். போதுமான தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி நல்ல பலன் தரும். பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை வழிபடுங்கள். ஓம் குரவே நம மந்திரத்தை 108 முறை ஜபியுங்கள். மஞ்சள் பருப்பு தானம் செய்வது நன்மை தரும். சனிக்கிழமைகளில் எள் எண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுங்கள்.
மொத்தத்தில் ஜூன் 2026 மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுமை, அனுபவம் மற்றும் புதிய முயற்சிகள் மூலம் முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய மாதமாக அமைகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் நல்ல மாற்றங்களை காண முடியும். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம். நன்றி. வணக்கம்.